ஏசி போட்டியில மேகி, ரயிலில் இத செஞ்சா உள்ளே போவீங்க. கவனமா கேளுங்க, இது சாதாரண விஷயம் இல்ல, உங்க ரயில் பயணத்தையே மாத்திடும். அடுத்த 60 வினாடில் என்ன நடந்திருக்கு, என்ன சட்டம்னு முழு உண்மையும் தெரியும். இப்போ எல்லாரும் ஒரு ஏசி ரயில் பெட்டிக்குள்ள இருக்காங்க. அங்க ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு எலக்ட்ரிக் கெட்டில பிளக் பண்ணி சமைக்கிறாங்க. ஆமாங்க, நூடுல்ஸ் சமைக்கிறாங்க. சமையலறை எங்கும் எப்போதும் இருக்கும்னு ஜோக் வேற அடிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இது சாமர்த்தியம் இல்ல, மிகப்பெரிய ஆபத்து. அவங்க குடும்பமும் சிரிக்குது, ஆனா பின்னணி தெரியல. இந்த சார்ஜிங் பாயிண்ட்கள் போன், லேப்டாப்க்கு மட்டுமே. இது 110 வோல்ட்டுக்கு தான் டிசைன் பண்ணது. கெட்டில், ஹீட்டர் மாதிரியான அதிக சக்தி இழுக்கும் சாதனங்களை யூஸ் பண்ணா சர்க்கியூட் சூடாகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ விபத்து ஏற்படலாம். இது பொது சொத்தை தவறாக பயன்படுத்துறது. இது தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்ட ரயிலா இல்லையான்னு தெரியல. ஆனா இதே மாதிரி சம்பவங்கள் சென்னை, மதுரை ரயில் நிலையங்கள்ல நடந்திருக்கு. பயணிகள் பாதுகாப்பு படை RPF இப்படி செஞ்சவங்களை கைது கூட செஞ்சிருக்காங்க. நூடுல்ஸ் சாப்பிடுற சந்தோஷத்துக்காக மத்த 1000 பயணிகளின் உயிரோட விளையாடுறது எந்த வகையில நியாயம்? அவங்களுக்கே தெரியல போல இருக்கு இது எவ்வளவு பெரிய சட்டம் மீறல்னு. ஒருவேளை இது ரயில்வே ஊழியர்கள் கண்ணுக்கு படாம இருந்திருக்கலாம். ஆனா இதோட விளைவு என்ன? ரயில்வே சட்டம் படி பொது சொத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தினா பெரிய ஃபைன் இல்லனா சிறை தண்டனை கூட கிடைக்கும். இதுல என்ன ரிஸ்க்னா, கெட்டிலுக்கு அப்புறம் 15 பேருக்கு டீ போடுறேன்னு வேற சொல்றாங்க. ஒரு அநாகரிகமான செயல் இது. நூடுல்ஸ் சாப்பிட ஆசையா இருந்தா பேண்ட்ரியில் ஆர்டர் பண்ணுங்க, ஜெயிலுக்கு போகாதீங்க. உங்க ஒருத்தரோட அலட்சியம் எல்லா பயணிகளையும் பாதிக்கும். பாதுகாப்பு தான் முக்கியம். இனிமேல் இது போன்ற விதிமீறல்களை தடுக்க ரயில்வே இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். நீங்க ரயில்ல இப்படி யாராவது சமைக்க பார்த்திருக்கீங்களா? இது சரியா தப்பா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட்.